பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், கிருபை இரக்கம் நிறைந்தவர். இந்த நாளிலும் கட்டாய் நம்மை ஆசீர்வதித்து மகிமையாலும் கிருபையாலும் வல்லமையால் நிரப்பி நடத்துவார். நன்றி சொல்ல ஓடி வந்தேன் நல்லவரே, நன்றிகளை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே என்று சொல்லி பாடுவோமா? வாங்க சேர்ந்து பாடுவோம். சொல்ல ஓடி வந்தேன் நல்லவரே, நன்மைகளை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. நன்றி சொல்ல ஓடி வந்தேன் நல்லவரே, நன்றிகளை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. சுகம் தந்து நடத்தினே, ஜீவனுள்ள நாளெல்லாம் பாடுவே. ஜீவன் மேலன் சுகம் தந்து நடத்தினே, ஜீவனுள்ள நாளெல்லாம் பாடுவே. நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. நன்றி சொல்ல ஓடி வந்தேன் நல்லவரே, நன்றிகளை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. உணவு உடை ஊரை வீடம் தந்தீரே, உயர்வுக்கு வழிவகை செய்தீரே. உணவு உடை ஊரை வீடம் தந்தீரே, உயர்வுக்கு வழிவகை செய்தீரே. நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. நன்றி சொல்ல ஓடி வந்தேன் நல்லவரே, நன்றிகளை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. ஞானம் அறிவு புத்தி தந்தி, ஜெயத்தையும் நீரே பெற்று தந்தி. ஞானம் அறிவு புத்தி தந்தி, ஜெயத்தையும் நீரே பெற்று கொண்டே. நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. நன்றி சொல்ல ஓடி வந்தேன் நல்லவரே, நன்றிகளை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. நன்றி சொல்ல ஓடி வந்தேன் நல்லவரே, நன்றிகளை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. இன்றும் கூட வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி ஜெபிப்பது நல்லது என்று உணர்ந்தேன். 1 நாளாகமம் 22:11 பார்க்கும்போது, தாவீது தன் மகனாகிய சாலமோனை பார்த்து சொல்லுகிறார், நீ இப்பொழுதும் பாக்கியவனாயிருந்து கர்த்தருடைய வேலையை நடப்பி. பாக்கியவனாயிருந்து கர்த்தருடைய வேலையை நடத்து. எந்த வேலை? கர்த்தருக்கு முதல் ஆலயம் கட்டணும். அந்த ஆலயத்துல தேவன் உலாவணும், நடமாடணும். அங்கு ஏறெடுக்கிற ஜெபத்தை கேட்கணும். எல்லாரும் அதை கட்டிட முடியாது. ஆகவே என் மகன் சாலமோனே, நான் சேர்த்து வைத்திருக்கிற மரங்கள், நகைகள், தங்கம், வெள்ளி இவைகளை கொண்டு நீ ஆலயத்தை கட்டணும், பாக்கியவானாயிருந்து நடத்துன்ற. எவ்வளோ ஒரு காரியம் இல்லை?
இன்னைக்கு நம்முடைய பெயருக்கு முன்னாடி ஒரு இன்சில் வருது. ஏன்? அது அப்பாவுடைய பேர் அல்லது கணவனுடைய பேர் சேர்த்து கொள்ளுகிறோம். அப்புறம் நம்முடைய படிப்பு, நம்ம என்ன செய்கிறோம், ரெவரண்ட், பிரதரு, டாக்டரு, அப்புறம் பின்னாடி அங்கே படித்த அந்த இதெல்லாம் போடுகிறோம். இதெல்லாம் ஒரு மனுஷனுக்கு ஒரு ஐடென்டிஃபை. இவ்வளோ படிச்சிருக்காரா, மேரின் ஃப்ரம், இங்கே போய் யூகேல முடிச்சிருக்காரு, ஆஸ்திரேலியாவில் படிச்சிருக்காரு, இப்படிலாம் சொல்கிறோம். அப்போ பரலோகத்தில் நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, நீ பாக்கியவானா இருந்தியா, பூமியில் கர்த்தருக்கு பிள்ளையா ஜீவித்தியா, அவருடைய சாட்சியாக பிரதிபலிச்சியா, அப்படிலாம் கேட்பாங்க. அதனால தான் நீ பாக்கியவானா இருந்து காரியங்களை நடப்பி அப்படின்னு சாலமோனுக்கு தாவீது ஆலோசனை சொல்லுகிறார். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, அதை தாங்க வேதம் சொல்லுகிறது. உபாகமம் 33 பார்க்கும்போது 29 என்ன சொல்ல, இஸ்ரவேலே நீ பாக்கியவான், உனக்கு ஒப்பானவன் யார் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. இந்த பூமியில நம்ம பாக்கியவான்களாக பாக்கியவதிகளாக கர்த்தருக்கு பிள்ளைகளாய் வாழத்தான் இயேசு கிறிஸ்து தாயின் வயிற்றில் இருக்கும் போதே உலக தோற்றத்துக்கு முன்பே நம்மளை முன்குறித்து அழைத்திருக்கிறார். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில இணைந்து இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு பாக்கியவான்களா இருக்கிறோமா, பாக்கியவதிகளா இருக்கிறோமா, கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிறோமா? உங்களை குறித்து கிறிஸ்துவ உலகம், ஏன் பரலோகம் உங்களை குறித்து என்ன சொல்ல போகிறது? தேவதூதர்கள் உற்று பார்க்கிற என்ன சொல்ல போகிறோம்? பாக்கியவான், பாக்கியவதி, கர்த்தருடைய மகன், கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருக்கிறவன் பாக்கியவான். தாவீது சொல்லுகிறார். இன்னைக்கு நம்பிக்கையா இருக்கிறோமா? வேதத்தின் மேல பிரியமா இருக்கிறோமா? அந்த பிரியமாய் இருந்தால், கர்த்தருடைய வேதத்தின் மேல் இரவும் பகலும் பிரியமாய் இருந்தால் நீ பாக்கியவான். இப்படி பாக்கியவான்களாய் இருந்தால் ஆண்டவர் உங்கள் ஜெபத்தை கேட்பார், உங்க வாழ்க்கையில பிரியமாய் இருப்பார், புதிய புதிய வழிகளை திறப்பார். ஆண்டவர் ஊழியத்தின் எல்லைகளை விரிவுபடுத்துவார், உங்களை வாளாக்காமல் தலையாக்குவார். அதற்கு தாங்க நீ பாக்கியவானாய் இருந்து காரியத்தை நடப்பிப்பு என்று சாலமோன் சொன்னார். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில இணைந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரி, என் ஆண்டவராகிய தேவன் இந்த நாளிலே உங்களை ஒரு பாக்கியவனாக பாக்கியவதியாக மாற்றி ஆசீர்வதித்து நடத்த போகிறார். அந்த தேவாதி தேவனை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை நேரத்துக்காக உமக்கு நன்றி. எங்களை பாக்கியவானாக பாக்கியவதிகளாக மாற்றி இந்த பூமியிலே உமக்காக பிரகாசிக்கவும் ஜொலிக்கவும் உதவி செய்தீரே. இப்பொழுது இந்த நிகழ்ச்சியில இணைந்து யாரெல்லாம் தங்களை தாழ்த்தி உமக்கு பிரியமான பிள்ளையாக பாக்கியவானாக பாக்கியவதிகளாக மாற்றும் என்று சொல்லுகிறார், அத்தனை பேரையும் ஆசீர்வதித்து நடத்தும், குறைவுகளை நிறைவாக்கும். இந்த வெயிலின் காலத்தில், கொடூரமான வெயிலின் கர்த்தர் எங்களுக்கு நிழலாக குளிர்ந்த சீதோஷண நிலையை தந்து ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆண்டவர் இந்த ஜெபத்தை கேட்டிருக்கிறார். கட்டாய் நம்மை ஆசீர்வதித்து மகிமையாலும் கிருபையால் நிரப்பி நடத்துவார். இந்த நிகழ்ச்சி நீங்களும் பாருங்க, மற்றவங்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். தேவ கர நம்மளோடு ஆசீர்வதித்து நடத்துவதாக. ஆமேன், ஆமேன்.